தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. என்னாச்சு துளசி? ஏன் கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு? மாமா என்ன பார்த்து கோவப்படுவாருன்னு தெரியும் தே. ஆனா இவ்ளோ தூரம் அசிங்கப்படுத்துவாருன்னு நான் நினைச்சு கூட பாக்கல தே. அந்த ஆனந்தி இவ்ளோ தூரம் நம்மள பத்தி விஷத்தை விதைச்சு வச்சிருக்காங்கிறது நமக்கு தெரியாம போச்சு. என்ன நடந்துச்சு? என்ன சொன்ன அவன்? ஆசையா உள்ள நுழையும் போதே திறந்து இருக்கிற வீட்டுக்குள்ள ஏதோ நுழையிற மாதிரி உன் இஷ்டத்துக்கு உள்ள வர அப்படின்னு கேட்டாரு தே. அத கேட்டதும் எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? ஆனா அத கூட நான் வெளியே காட்டிக்காம அவர்கிட்ட எப்படியாவது நல்ல விதமா பேசி உங்க நிலைமையை எடுத்து சொல்லி அவருக்கு பிடிச்ச நெய் பொடி தோசைய சாப்பிட வச்சு கூட்டிட்டு வந்துடலாம் தான் பார்த்தேன். ஆனா அவர் அதை தட்டி விட்டது மட்டும் இல்லாம அன்னைக்கு ஒன்னும் உன் நெய் தோசைய புடிச்சோ ஆசைப்பட்டோ சாப்பிடல, உங்களை நம்ப வச்சு ஏமாத்ததான் அப்படி பண்ணேன்னு சொன்னாரு தே. உன் தோசையெல்லாம் என் ஆனந்தி கையால கிடைக்கிற பழைய கஞ்சிக்கு ஈடாகாதுன்னு சொல்லி அசிங்கப்படுத்திட்டாரு தே. அவர் பேசினது கூட பரவாயில்ல, அங்க இருந்த முத்து சௌந்தர்யாலாம் என்ன வாய்க்கு வந்த மாதிரி பேசினாங்க தே. நான் வந்ததுனாலதான் நம்ம குடும்ப நிம்மதியே கெட்டு போச்சு, இந்த தோசையில கூட நான் விஷம் வச்சிருப்பேன்னு ஏதேதோ பேசினாங்க தே. அவங்களெல்லாம் மாமா பேச விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாரு தே. அததான் என்னால தாங்க முடியல. ஓ, அந்த சௌந்தர்யாவும் முத்துவும் ஏன் காலையே அம்மா அம்மான்னு சுத்தி வந்ததெல்லாம் மறந்துட்டு இப்படி திமிரு குடி போய் பேசுற அளவுக்கு ஆளாயிட்டாங்களா? அவங்க பேசுனாங்கன்னா நீ எதுக்கு வேடிக்கை பார்த்துட்டு இருந்த? எங்க குடும்ப விஷயத்துல தலையிடுறதுக்கு நீங்க யாருன்னு கேட்க வேண்டியது தானே? கேட்காம இல்ல அத்தை. ஆனா அத கேட்டதுக்கு மாமா என்ன வார்த்தை சொன்னாருன்னு தெரியுமா? என்ன சொன்னா? நீயும் அத்தையும் என்ன வெளிய போக சொல்லிட்டீங்கல்ல, இனிமே நீங்க என் குடும்பம் இல்ல, அவங்கதான் என் குடும்பம்னு சொல்லிட்டாரு அத்தை. அவ்வளவு தூரம் திமிரு ஆயிடுச்சு அவனுக்கு. இதுக்குதான் நீ போய் அவனை பாக்காதன்னு சொன்ன.